அட்பிரைன் தமிழ். நம் யாவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளின் இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உங்களுடைய பாதத்திலே நாங்கள் எல்லாரும் கூடி அமர்ந்திருக்கிறோம். இந்த செட்டிகளை மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் நீர் எங்களுக்காக கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிற, எங்களுக்கு வழிவகை செய்கின்ற இந்த எபிரேய தமிழ் வகுப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த ஆழமான சத்தியங்களை எங்கள் கண்களும் எங்களுடைய கண்கள் உங்களுடைய அதிசயங்களை பார்க்கும்படி எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவர், இன்றிலிருந்து இந்த 6 மாதத்திற்கு ஆண்டவர் இந்த மார்க் புத்தகத்தை ஆய்வு செய்வதற்காக நாங்கள் வைத்திருக்கிறோம். கர்த்தரை எங்களோடு இருப்பீராக. ஆண்டவர், இன்னும் அநேக ஜனங்களை நீங்கள் சேர்ப்பீராக. எல்லாரும் உங்களுடைய சத்தியத்தை ஆழமாக கற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. பேசுகிற அடியனை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்கள் எல்லாரையும் உங்களுடைய சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சத்தியத்தில் இன்னும் அதிகமாய் ஞானம் வளர கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. நம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்தும். துதிக்க மகிமை யாவற்றுமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜெபகேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. 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 Welcome everybody to this new series of Tamil Bible study that which we are going to do. வந்திருக்கிற நண்பர்கள் யாவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இன்றிலிருந்து ஒரு புதிய வேதத்துல அதிசயங்களை, சத்தியத்தை நாம் ஆழமாக ஆராய போகிறோம். And something very exciting, we are going to study the Gospel of Mark, which may take a couple of months for us to finish, but we will do every week. Every Friday night at 9 o'clock, we will complete a little portion of the Gospel of Mark. இன்றிலிருந்து மார்க் சுவிசேஷ புத்தகத்தை நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இது 6 மாதம் இந்த சத்தியத்தை படித்து முடிப்பதற்கு நமக்கு நேரம் எடுக்கும். ஒவ்வொரு வாரமும் சிறிது சிறிதாக நாம் மார்க் சுவிசேஷ புத்தகத்தை நாம் ஆய்வு செய்ய போகிறோம். Now, out of the 4 Gospels, the Mark is the shortest of the Gospels and very precise in its storytelling. இருக்கிற 4 சுவிசேஷ புத்தகங்களிலே மார்க் புத்தகம் மிக சிறியதான புத்தகமாக, சுவிசேஷ புத்தகமாக இருக்கிறது. இருந்தாலும் சொல்லக்கூடிய சத்தியங்களை நீட்டாக, மிக சுருக்கமாக சொன்னாலும் மிக ஆழமாக இந்த சத்தியம் மார்க் சுவிசேஷத்துல இருக்கிறது. So there is a kind of urgency in its writing. There's a kind of urgency and quickness in its reading also. நம் மார்க் புத்தகத்தை அது எழுதும் பொழுதும் சரி, அதை வாசித்து பார்க்கும் பொழுதும் சரி, ஏதோ ஒரு அவசர காரியத்திற்காக இது எழுதப்பட்டதாக, சீக்கிரம் ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இது விரைவாக எழுதி முடிக்கப்பட்டதாக ஒரு சுவிசேஷமாக இருக்கிறது. Now, for those who have been joining us and who know, and those who have joined us for the first time or will be watching this recording for the first time, I want you to know that you'll have to understand everything that I tell you all. Sometimes it's very literal and sometimes it's not. இந்த வகுப்பிலே இணைந்திருக்கிற, புதிதாக இணைந்திருக்கிறவர்களானாலும் சரி, இதுவரை இந்த ஒவ்வொரு வகுப்பையும் இணைந்து இது கற்றுக்கொள்கிறவர்களானாலும் சரி, நான் சொல்லுகிற சத்தியங்கள் சிலவற்று நேரடியாக இருக்கும், சிலவற்று வித்தியாசமானதாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். Because although the New Testament is written in Greek, but the content, the storyline, the thought process and the characters are all Jewish. மார்க் புத்தகம் ஒருவேளை கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டிருக்கலாம், இருந்தாலும் இதிலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களானாலும் சிந்தைகளானாலும் இவை எல்லாம் யூத மார்க்கத்தினருடைய சிந்தையாக இது காணப்படுகிறது. So although you would have read this person by the name of Mark who's written this gospel, and it sounds a very Greek name, but I want you all to know that many Jewish people 2000 years ago had very Greek names. இந்த மார்க் புத்தகத்தை எழுதுகிறது ஒரு யூதராக இருந்தாலும், இது கிரேக்கத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே யூதர்களில் சிலர் கிரேக்க பெயர்களை உடையவர்களாக இருந்தார்கள். Because the Greek culture from 300 years before Jesus had infiltrated Jewish culture and Jewish society. இயேசு பிறப்பதற்கு 300 வருடங்களுக்கு முன்பாகவே யூத மக்களிடையே கிரேக்க கலாச்சாரம் ஊடுருவி கலக்கப்பட்டதாக இருந்தது. So you will find many Greek names, but that does not mean they are actual Greeks or Gentiles. They may be Jewish but having Greek names. அதாவது யூத பெயர்களை கிரேக்க பெயர்களை உடையதனாலே அவர்கள் கிரேக்கர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்ள முடியாது. அவர்கள் யூதராக இருந்தாலும் நிறைய பேருக்கு கிரேக்க பெயர்கள் இருந்தன. Now the Gospel of Mark starts very specifically and talks about
John the Baptist. மார்க் புத்தகம் துவங்கும் பொழுதே அது எதை பற்றி பேசுகிறது என்றால் யோவான் ஸ்நானகனை பற்றி பேசுகிறதாக துவங்குகிறதாக இருக்கிறது. But you'll have to understand the Jewish context of how he's starting this gospel. நீங்கள் ஒரு விதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதை யூதர்களுடைய அடிப்படையில் எப்படி இவர் துவங்கினார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். And it says, I'll read from the Hebrew and the English, so you can probably read in the Tamil after that. It says, Ha Basora, Ha Kadosha, Alpi Marcos, which means the good news, Ha Kadosh, the holy good news according to the mouth of Marcos. More, you are reading the title of the book? I'm reading the title of the book. In Tamil, it is very simple. Mark எழுதின சுவிசேஷம். The gospel written by Mark. No, but if I have to say that in Hebrew, it means something else. In Hebrew, it's written like this, that the holy good news, Besora, according to the mouth of Marcos. அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். நமக்கு தமிழ்ல பார்க்கிறோம் மார்க் எழுதின சுவிசேஷம் என்று பார்க்கிறோம். இந்த புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருந்தாலும் மோரே என்ன பண்றாருன்னா அவர் எபிரேய மொழியில இதை படித்து காட்டுகிறார். அதுல என்ன ஒரு அர்த்தத்துக்கு வருது அப்படின்னா, சுவிசேஷம் பரிசுத்த சுவிசேஷம் மார்க்கினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட பரிசுத்த சுவிசேஷம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. Because speech in the Hebrew culture is very, very important. எபிரேய கலாச்சாரத்திலே பேச்சு என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். Writing something is for a different purpose altogether, but recounting and saying something will always be said according to the mouth of so-and-so person, according to the mouth of so-and-so person. எழுதப்பட்ட விஷயங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், சொல்லப்பட்ட விஷயங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், அதை எழுதினவர் சொல்லும் பொழுது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் என்று சொல்லுவது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக யூதர்களிடத்திலே காணப்படுகிறது. So this gives us the intensity of the person who's telling us and sharing something with us, because it's almost like he's giving a testimony with his mouth. இந்த எழுதப்பட்டவர் தன்னுடைய உள்நோக்கத்தை எவ்விதமாக காண்பிக்கிறார் என்றால், ஏதோ ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என்றல்ல, அவர் வாயிலிருந்து சொல்லப்படுகிறது என்று கொடுக்கிற தலைப்பினாலே அவர் தன்னைத்தானே ஒரு சாட்சியாக, ஒரு டெஸ்டிமனியாக தன்னை அவர்களுக்கு முன்பாக வைக்கிறார். So don't take any of the gospels as if it's just a written epistle to somebody or a written storyline of Jesus. It's not that. It's a testimony spoken by somebody's mouth to you. அதாவது எழுதப்பட்ட சுவிசேஷங்கள் யாரோ ஒரு சுவிசேஷகர், யாரோ ஒரு சீஷன் எழுதினார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அதற்குள்ளே அவர்கள் சொல்லுகிற விஷயம் ஒரு சாட்சியாக சொல்லுகிறார்கள். இது ஏதோ ஒருத்தருக்கு எழுதப்பட்ட கடிதம், இயேசுவை பற்றி சொல்லுகிற ஒரு கதை என்றல்ல, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் தனித்தனியாக எழுதப்பட்ட சாட்சியாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். Which means now it changes my full understanding of what I'm going to read in this gospel. இப்ப நான் சொல்ல போற இந்த சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது இதை பற்றின ஒரு புரிந்து கொள்ளுதலே நமக்கு வித்தியாசமான ஒரு விஷயத்தை நமக்கு உருவாக்குகிறதாக இருக்கிறது. The writer Mark is giving us a testimony of what he knows, what he believes, and what he has experienced probably, and he's sharing that with us. மார்க்கு என்ன நினைத்தாரோ, எதை தன்னோட வாழ்க்கையில் அனுபவித்தாரோ, எதை நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறாரோ அந்த காரியத்தை நம்மிடத்திலே சுவிசேஷமாக நம்மிடத்திலே மார்க்கு எழுதி வைத்திருக்கிறார். That is why in verse 1, chapter 1 verse 1 he says, Roshit Besora Yeshua HaMashiach ben Elohim. This is the beginning of the good news of Jesus Christ ben Elohim, son of God. மார்க் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். So the word beginning is the word reshit in Hebrew, which means this is the source, the point from where everything starts, the source of the good news of Jesus Christ, the Son of God. எபிரேயத்திலே ரெஷித் அப்படின்னா ஆரம்பம் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. இது இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து இந்த சுவிசேஷம் ஆரம்பமாகுதுன்னா
அது எந்த விஷயத்திலிருந்து துவங்குகிறதோ அதைத்தான் அந்த மைய புள்ளியைத்தான் நம்ம ஆரம்பம்னு சொல்றோம். இதுவும் இந்த சுவிசேஷமும் இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்து தான் துவங்குகிறது என்று முதலாம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார். And then verse 2 he says, as it is written in the prophets, behold, I send my messenger before thy face, which shall prepare the way before thee. 2ஆம் வசனம், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான். Verse 3, the voice of one crying in the wilderness, prepare ye the way of the Lord and make his paths straight. 3ஆம் வசனம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும். Now these two verses are enough to teach you something for more than 1 hour. இந்த இரு வசனங்களே போதும் 1 மணி நேரம் இந்த சத்தியத்தை நாம் ஆழமாக தியானிப்பதற்கு. Why does Mark quote Micah chapter 3 verse 1 and Isaiah 40 verse 3? மீகா 3:1, ஏசாயா 40, ஐசாயா 40 verse 3. மீகா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த இரு வசனங்களையும் மார்க்கு ஏன் இங்கு குறிப்பிட வேண்டும்? It's very, very important to understand this, because this is the way we will learn the New Testament from the Hebrew mind. இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். என்னவென்றால், நாம் இந்த சத்தியத்தை வாசிக்கும் போது எபிரேய சிந்தை கொண்டு இந்த சத்தியத்தை வாசிக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான காரியம். So normally we will treat this as a prophecy and we say, okay, this prophecy came to fulfillment, and because it came to fulfillment, we have the story of Jesus Christ. பொதுவாக பார்க்கிறோம், தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. ஆமா, தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது இங்கே நிறைவேறுகிறது. இந்த நிறைவேறுதல் மூலமாக இயேசு கிறிஸ்துவை பற்றிய மொத்த கதையும் இயேசு கிறிஸ்துவின் மொத்த விஷயமும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். But let's study it now in its right context. Open the book of Malachi chapter 3. ஓகே, இதிலிருந்து நம்ம இந்த சத்தியத்தை நாம் வாசிக்க கற்றுக்கொள்ள துவங்கலாம். எடுத்துக்கொள்ளலாம். மல்கியா. Remember, we are talking about the gospel of Jesus Christ, right? நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை பற்றி நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். மறந்துவிட வேண்டாம். But why are we looking at Malachi to find the gospel of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை பற்றி படிப்பதற்கு ஏன் நாம் மல்கியா புத்தகத்தை நாம் திருப்ப வேண்டும்? Malachi chapter 3 verse 1 says, behold, I am sending my messenger to clear the way before me, and the Lord whom you seek shall come to his temple suddenly. மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். Now, to clear the way before me is something very interesting and something that we must understand properly. இந்த எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவது என்பது மிகவும் ஒரு வித்தியாசமான ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. மேலும் இது புரிந்து கொள்ளக்கூடியதற்கான ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. In the same chapter of Malachi, we jump to verses 22 and 23. இந்த மல்கியா 3ஆம் அதிகாரத்திலேயே 22 20 முறை மலாக்கி chapter 3, or the Hebrew Bible, the verses are different. Read the last 3 verses in the chapter. Okay. மல்கியா 3ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களை வாசிக்கிறேன். 16, 17, 18. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களா இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். Did you read the verse which I want, or I don't know what you've read? Yes, Moray, what you have said. I'll read it in the English, so you tell me whether you've read the same thing. I'm not too sure. Because
because the Hebrew Bible, the verses are up and down compared to the English. Okay, so that's why sometimes there's nothing wrong. It's just that your verse 14 is my verse 16 sometimes. Okay. ஓகே, எபிரேய மொழியிலே, பழைய எபிரேய மொழியிலே சில வசனங்களுடைய குறிப்புகள் மேலும் கீழுமாக இருக்கும். இருந்தாலும் நாம் வாசிக்கிற வசனம் எபிரேய மொழியில் என்ன வசனம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. Yes, Murray, let's check. I'll read the verses which I want to talk about. Okay, then you can read it accordingly. Okay. Be mindful of the teaching of my servant Moses, whom I charged at Horeb with Torah and with the rules for all of Israel. Lo, I will send the prophet Eliyahu to you before the coming of the awesome and fearful day of the Lord. He shall reconcile the parents with the children and children with the parents, so that when I come, I do not strike the whole land with utter destruction. Lo, I will send the prophet Elijah to you before the coming of the awesome, fearful day of the Lord. Which verse is that? This is chapter 4. Chapter 4, verse 4, 5, 6. 4, 5, 6. That's the English KJV Bible. Yes, yes. I'm reading from the Hebrew original text. So that's why they're different. Okay, read those verses, please. ஓகே, ஓகே. நாம் பார்க்க வேண்டியது மல்கியா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4, 5, 6. தேங்க்யூ ஷாலோம். ஓகே. ஓரேபிலே இஸ்ரவேலர் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாய பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். Now let me explain this to you all, because this may be very confusing for you. God tells Malachi to prophesy and to say to the children of Israel, remember the Torah which I gave Moses. Very, very important. அதாவது இந்த வசனம் வந்து மிக மிக முக்கியமான வசனம். இது நான் விளக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னன்னா, 4ஆம் அதிகாரத்துல இருக்கிற 4ஆம் வசனத்துல மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலுடைய பிள்ளைகள்கிட்ட, இஸ்ரவேலின் ஜனங்கள்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, மோசே மூலம் என்ன சொல்றாரு, நீ போயிட்டு என்ன பண்ணணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும். என்ன சொல்லணும்னா நினையுங்கள்னு சொல்லிட்டு கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள் அப்படிங்கிறத சொல்றாரு. And it says of the chokim, the statutes and the mishpatim and the judgments and the decisions which I gave him at Mount Sinai, please tell the children of Israel to not forget that which I gave Moses. மோசே மூலமாக சீனாய் மலையிலே நான் கொடுத்த நியாய பிரமாணங்கள், கட்டளைகள், நியாயங்கள், இதை யாருமே அவங்க மறக்க கூடாது, அவங்க எல்லாமே நினைவுல வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மோசேட்ட சொன்னதை திரும்பவும் என்ன பண்ணணும், இந்த இடத்த இந்த ஜனங்களுக்கு சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. And then the next verse is, for I will send the prophet Elijah to you before the coming of the great and fearful day of the Lord. 5ஆம் வசனத்துல பாக்குறோம், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் அப்படிங்கிற வசனத்தையும் சொல்றார். He shall reconcile the hearts of the sons with the father and the father with the sons, so that when I come, I do not strike the whole land with destruction. இப்போ வந்து 6ஆம் வசனத்தை விளக்கி சொல்ல பார்த்தோம் அப்படின்னா, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துல திருப்புறாரு, பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்துல திருப்புறாரு. ஏன் இப்படி திருப்புறாருன்னா, நான் வரும்போது அவங்க என்ன பண்ணக்கூடாது, நான் சங்காரம் பண்ணக்கூடாது, அவங்களை அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி செய்யறேன் அப்படிங்கறத ஆண்டவர் சொல்றாரு. And in verse 1 we read that I am sending my messenger to make the way clear before me, right? That's what was in verse 1. So now we have to understand that Mark is telling us that the gospel which he's going to tell you is rooted and grounded in the Torah that God gave Moses, and God was telling Malachi to make the children of Israel remember it. அதாவது மார்க்ல இந்த 3ஆம் வசனத்தை பார்க்கிறோம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த செய்யறதுக்காக மார்க் இந்த சுவிசேஷத்தை எழுதி வைக்கிறதுக்கு முன்பாகவே இது
எபிரேய மொழியிலே சொல்லப்படுற மல்கியா புத்தகத்திலே ஆழமாக வேரூன்றப்பட்டு ஒரு சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு விஷயம். Now, what was the role of Elijah that was to come? And why did he have to come to make the path straight? அதாவது இந்த நேரத்துல நம்ம எலியா ஏன் வரணும், அவர் வந்து என்ன விதமான வழியை அவர் ஆயத்தம் பண்ணணும், இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். What does it mean to make the path straight? Because in the Greek, it does not make any sense. In the English, it's only reading. In Tamil, it probably just means what it means. But in the Hebrew, it's got a whole different meaning altogether. வழியை ஆயத்தம் படுத்துறது அப்படின்னோட அர்த்தம் என்ன? இது வந்து ஒருவேளை கிரேக்க மொழியிலும் ஆங்கில மொழியிலும் தமிழிலும் வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கலாம். ஆனா எபிரேய மொழியில இதனுடைய அர்த்தம் மிக மிக தெளிவாக, ஏன்னா ஒரு எல்லா ஜனங்களுக்கும் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை செய்வதற்காக வழியை ஆயத்தம் பண்ணுங்கிற விஷயம் எபிரேய மொழியில தான் விளக்கப்பட்டிருக்கிறது. So in simple language, God is saying, I'm going to send Elijah and he will remind you of the Torah which I gave Moses, so that your lives now will become straight before I come. Otherwise, I will destroy everybody in the land. ஆண்டவர் வந்து இப்போ இது ஒரு எளிமையான ஒரு வழியில சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவர் எலியாவை அனுப்புகிறார். எலியா வந்து வழியை ஆயத்தம் பண்றாரு. வழியை ஆயத்தம் பண்ணிட்டு பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கும் திருப்புறாரு. அப்படி திருப்பும் பொழுது ஆண்டவர் வந்து அவங்களை சங்காரம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக பண்றாரு. The clue is in this word straight. இந்த வசனத்தில் இருக்கிற ஒரு மிகமான ஒரு க்ளூ என்னன்னு பாத்தீங்கன்னா, செவ்வைப்படுத்துவது, நேராக்குவது. The word straight in Hebrew is the word yashar in Hebrew. இந்த நேராக்குவது அப்படிங்கிறதுக்கான எபிரேய சொல் வந்து யஷார் அப்படின்னு பார்க்கிறோம். And this word yashar means to be straight, means to be upright, means to be just. It means to be whole and perfect. அதாவது யஷார் அப்படிங்கிற எபிரேய சொல்லுக்கு என்னென்ன அர்த்தங்கள் வருது அப்படின்னா, நேராக்குவது, செவ்வைப்படுத்துவது, அது நீதியாக மாற்றுவது, பூரணப்படுத்துவது, இப்படிப்பட்டதான அர்த்தங்களை இது கொண்டுள்ளது. It is from this word yashar, where you combine it with another syllable or name of God, El, where you get yashar El. இப்போ எபிரேய சொல்லுல வருகிற இந்த யஷார் அப்படிங்கிற சொல்லுக்கும் தேவனுடைய பெயராகிய ஏல் அப்படிங்கிற சொல்லையும் இணைச்சு படிச்சீங்கன்னா யஷார் ஏல் அப்படிங்கிற ஒரு சொல் வருகிறது. So when you put it as one word, it becomes Yisrael. இத ஒரே வார்த்தையாக நீங்க வைத்து நீங்க படிப்பீர்கள் என்றால் இது இஸ்ராயேல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொண்டுள்ளதாக இருக்கிறது. So now we are beginning to understand what it means to be straight. இப்போ நாம் எது நேரு எது செவைப்படுத்துவது என்பதற்குடைய அர்த்தத்தை நாம் கற்றுக்கொள்ள துவங்குகிறோம். Any person, any human being is kind, practices justice, equality, righteousness, and whose life is straight with God is a part of Israel. எந்த ஒரு மனிதனும் அன்பானவனாகவும் நீதி செய்கிறவனாகவும் எல்லாரையும் சமமாக நடத்துகிறவனாகவும் தன்னுடைய வழியை தேவனுக்கு முன்பாக நேராக்குவனுமாக இருந்தால் அவன் இஸ்ரவேலிலே ஒரு பகுதியாக அவன் மாறி போகிறான். So effectively now, when God is saying, remember the Torah which I gave Moses and the instructions and the judgments which I gave him to keep, so that would make you straight with God, make you Israel, you have forgotten. Therefore he told Malachi, before I come, I will send Elijah to make you remember what is the old path of you being Israel or being straight with me. நன்றாக கவனியுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, தேவன் கற்பித்த நியாயப்பிரமாணம், கட்டளைகள், நியாயங்கள் இவைகள் எல்லாவற்றையும் செய்யும் பொழுது அவன் இஸ்ரவேலாக இருக்கிறான். அவன் இஸ்ரவேலாக இருப்பதை அவன் தவறிவிட்டான். அவன் தவறினதை சரி செய்வதற்காக தேவன் எலியாவை அனுப்பி இந்த காரியங்களை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி திரும்பவுமாய் தேவன் வருவதற்கு முன்பாக அவர்களை நேராக்க தேவன் விரும்புகிறார். You know, Jesus himself says that Yochanan HaMatbil, John the Immerser, came and he says, behold, it was Elijah that was to come. Sorry, Muren, can you come again, please? Jesus himself says that this John the Baptist was Elijah to come. இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறார்,
யோவான் ஸ்நானகனை பார்த்து வருகிறவராகிய எலியா இவன் தான் என்று இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறார். So John the Baptist came to remind the children of Jacob that they had forgotten what it is to be Israel. யோவான் ஸ்நானகனும் வந்து என்ன சொல்கிறார் என்றால், யாக்கோபின் பிள்ளைகள் இஸ்ரவேலின் ஜனங்களை பார்த்து யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றார், நீங்க வந்து மறந்துட்டீங்க, அந்த விஷயங்களை திரும்பவும் நினைவுபடுத்துங்க, தேவனிடத்துல திரும்புங்க அப்படின்னு பேசுறார். And he was warning them, and he was shouting at them and telling them, you have forgotten, you sons of Jacob, for you needed to become Israel, but you have fallen out of the way. Remember the Torah that God gave Moses. யோவான் ஸ்நானகன் வந்து என்ன சொல்கிறார், அவர்களை பார்த்து கத்துகிறார், திட்டுகிறார், அவர்களை அதட்டுகிறார். என்ன சொல்றாரு, நீங்க வந்து யாக்கோபின் பிள்ளைகளா இருக்கிறீங்க, நீங்க இஸ்ரவேலாக மாற வேண்டும் என்று இருக்கிறீர்கள், ஆனா நீங்க எல்லாவற்றையும் மோசே கற்பித்த அந்த எல்லா கற்பனைகளையும் மறந்துட்டீங்க, எல்லாவற்றையும் நீங்க நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் ஸ்நானகன் அவர்களை பார்த்து பேசுகிறார். But friends, I'm trying to show you the gospel of our Lord Jesus Christ. எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்திலே சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். Where did we land up with the Torah of Moses and God and Malachi and Yeshayahu and John the Baptist and all this thing that we are looking back to? Aren't we talking about the gospel of our Lord Jesus Christ? இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே மோசையை பார்க்கிறோம், எலியாவை பார்க்கிறோம், இஸ்ரவேலை பார்க்கிறோம், மார்க்க பார்க்கிறோம், எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கிறோம். யோவான் ஸ்நானகனை பத்தி பார்க்கிறோம், இது எல்லா பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துல இதுல இருந்து எங்க நம்ம பார்க்க போகிறோம்? Which means we have to investigate what the Torah of Moses was and the essence that God gave Torah of Moses to understand why Mark is telling us that in that Torah of Moses lies the gospel of our Lord Jesus Christ. இப்போ இது நம்ம இனிதான் நம்ம தோண்டி ஆராய போகிறோம், இன்வெஸ்டிகேட் இப்பதான் நம்ம பண்ண போறோம். எப்படின்னா, மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்களிலும் கட்டளைகளிலும் சரி, மார்க்கு சொல்லுகிற இந்த சுவிசேஷத்துக்குள்ள அந்த நியாயப்பிரமாணங்களை திரும்பி பார்ப்பதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் எங்க தொடங்குகிறது என்பதை நாம இப்போ ஆராய போகிறோம். Now, the Torah is the first 5 books of Moses: Genesis, Exodus, Leviticus, Numbers, and Deuteronomy. இந்த தோரா அப்படிங்கிறது என்னன்னா, மோசேயினுடைய 5 ஆகமங்கள் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த 5 புத்தகங்களை தான் நம்ம தோரா அப்படின்னு பார்க்கிறோம். 5 books, the history of a Jewish nation. But where am I supposed to find the gospel of Jesus inside all of this? இப்ப இந்த 5 ஆகமத்துல பார்க்கிறோம், யூத தேசத்தினுடைய, இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாற்றை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல நாம எங்க போய் இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை நம்ம கண்டுபிடிச்சு ஆராய போகிறோம். The blueprint of salvation, the blueprint of the gospel of our Lord Jesus is given in one book, in the book of Leviticus. இந்த ரட்சிப்பினுடைய ப்ளூ பிரிண்ட், இந்த இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தினுடைய ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற இந்த வரைவு குறிப்பு எங்க பார்க்கிறோம் அப்படின்னா, லேவியராகமம் புத்தகத்துல நாம பார்க்கிறோம். In the book that you would most likely never believe that the gospel is rooted and the path of salvation is rooted in the book that has the most laws, Jewish laws. யூதர்களுடைய சட்டங்கள் என்று சொல்லப்படுகிற அதிகமா இருக்கிற அந்த சட்டங்களிலே நீங்கள் நம்ப மாட்டீர்கள், சுவிசேஷத்தினுடைய வேரே வந்து அந்த இடத்துல இருந்து தான் துவங்குகிறது. So today we're going to learn the gospel of the kingdom. Today we're going to learn the gospel of our Lord Jesus Christ, but in complete, not 1/4, not half, not 1/10, but the complete gospel you will understand today, my friends. எனக்கு அன்பானவர்களே, நாம 4 ஒரு பங்குல, 5 ஒரு பங்குல, 10 ஒரு பங்குல முழுவதுமான ஒரு சுவிசேஷத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த மார்க் சுவிசேஷ புத்தகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய மொத்த சுவிசேஷத்தையும் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். Open with me to the first chapter of the book of Leviticus. என்னோட கூட சேர்ந்து திருப்புங்கள் லேவியராகமம் 1ஆம் அதிகாரம். And we're going to read first 3 verses, because these first 3 verses is enough to tell us what this gospel is all about. நாம் லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களை வாசிக்க போகிறோம். இந்த முதல் 3 வசனங்களே போதும் சுவிசேஷம் என்ன அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. So I'll read it first and then you can read it in the Tamil. It says, Vaikra el Moshe vaidaber Adonai elav me ohel meod leomor daber al bnei Israel ve'amart alahem. And the Lord called to Moses and spoke to him from inside
the tent of meeting, saying, "Speak to the children of Israel and say this to them." Read that in Tamil. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்துவது வேண்டும். Now the question is, where is the Lord speaking to Moses from? நாம முதல்ல பார்க்க வேண்டியது, கர்த்தர் மோசேயினிடத்துல எங்க பேசுகிறார்? From inside the tent of meeting. ஆசரிப்பு கூடாரத்தின் உள்ள இருந்து பேசுறார். What is inside the tent of meeting? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள என்ன விஷயம் இருக்குது? The holy place. And what is inside the holy place? ஆசரிப்பு கூடாரத்துல பார்க்கிறோம், பரிசுத்த ஸ்தலம் இருக்குது. அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன இருக்குது? The holy of holies. மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குது. And what is inside the holy of holies? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன இருக்குது? The ark of the covenant. உடன்படிக்கை பெட்டி இருக்குது. And what is on top of the ark of the covenant? உடன்படிக்கை பெட்டிக்கு மேல என்ன இருக்குது? The two cherubim with the mercy seat. அந்த கிருபாசனத்தின் மேல இருக்கிற அந்த கேருபீன்கள் சேராபீன்கள் இருக்கிறாங்க. And the mercy seat. அது கிருபாசனம். And God says, I will descend on that mercy seat in a cloud and I will speak to you. He tells Aaron, I will speak to you from there. ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல இருந்து மேகங்கள் சூழ்ந்திருக்கிற அந்த இடத்து பகுதியில் இருந்து நான் பேசுவேன் அப்படின்னு ஆண்டவரத்துல சொல்றாரு. And whenever Aaron, the high priest, would enter into the Holy of Holies with the blood and sprinkle the blood on the mercy seat 7 times, the presence of God came down in a cloud and he forgave the sins. இந்த ஆரோன் என்கிற மகா பெரிய ஆசாரியனா இருக்கிற ஆரோன் ரத்தத்தோடு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து அந்த கிருபாசன தண்டையின் மேலே 7 முறை அந்த ரத்தத்தை தெளிக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் மேகங்களுக்குள்ளாக எழும்பி அந்த பாவங்களை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். But here the language, it says, the Lord called to Moses from inside the tent of the meeting. That means the presence of God had descended on the mercy seat. And that mercy seat, from there, God is saying, Moses, come here. I want to give you the Torah. நன்றாக கவனியுங்கள். இந்த முதல் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலே உள்ளே இருந்து மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி சொல்லுகிறார் என்றால், தேவன் இவ்வளவு விஷயங்கள் நடந்த அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருந்து அந்த கிருபாசன தண்டையிலே எழுந்திருந்து மோசேயினிடத்தை கூப்பிட்டு பேசுகிறார் என்பது முதலாம் வசனத்திலே தெளிவாக காணப்படுகிறது. So our gospel starts from the throne of God that is full of mercy and kindness and salvation. தேவனுடைய அந்த கிருபை, அவருடைய முழுமை எந்த இடத்திலிருந்து துவங்குகிறது என்றால் இந்த கிருபாசன தண்டையிலிருந்து துவங்குகிறது. அங்கே அவர் முழுவதும் கிருபை நிறைந்தவரும் இரக்கம் நிறைந்தவருமாக இருந்து பேசுகிறார். And now he instructs Moses to do something that is very, very important for us. அந்த இடத்திலிருந்து தேவன் மோசேயினிடத்திலே சில காரியங்களை செய்ய சொல்லுகிறார். அது மிக மிக முக்கியமான காரியங்களாக இருக்கிறது. Speak to the children of Israel and say this to them. When any one of you present an offering of cattle to the Lord, he shall choose his offering from the herd or from the flock. Can you read that in the Tamil, please? இந்த 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால். Now, this is very, very difficult to understand, friends, because even the English translation does not do justice to this. இது மிக மிக புரிந்து கொள்ளக்கூடியதுக்கு மிக மிக கடினமான ஒரு பகுதி. ஆங்கில வசனத்துல கூட அதனுடைய சரியான அர்த்தத்தை அதனால சொல்ல முடியவில்லை. So I think less Tamil, Telugu, this thing, Malayalam will not be able to translate this properly. But today I will give you all the true translation from the Hebrew. இது இந்த வசனம் தமிழிலோ மலையாளத்திலோ தெலுங்குலோ கன்னடத்திலோ எந்த மொழியிலுமே அந்த மூல மொழியாகிய எபிரேயத்திலிருந்து சரியாக மொழிபெயர்க்க முடியாது என்று நினைக்கிறேன். அதனால முற்றிலுமாக எபிரேய வசனத்திலிருந்தே அதை உங்களுக்கு அந்த அர்த்தத்தை விளக்கி காட்ட விரும்புகிறேன். It says now in the Hebrew, I will read it because it's very important for you all to hear this.
உங்கள் எல்லாரும் இதை கத்துக்கொள்வது மிக மிக முக்கியமான காரியம். அதனால எபிரேய மொழியிலே ஒவ்வொரு வசனமாக நான் வாசித்து காட்டுகிறேன். It says, Adam, ki ya karib mikhem korban la Adonai min ha-bahama min ha-bakhar umin hadzon thi kharbu et kharbanechem. It says, when any man ki ya karib wants to come karib, when wants to come near me. இந்த எபிரேய மொழியில என்ன சொல்றாருன்னா, உங்களில் இந்த தமிழ் வசனத்துல பாக்குறோம், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் அப்படின்னு போட்டிருக்குது. ஆனா மோர என்ன சொல்றாருன்னா, உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு கிட்ட வரணும் அப்படின்னு நினைச்சான்னா. The word karib in Urdu also, it says, means to come near, to come close to. Okay, right? It is the same word from where you get the word korban. Karib, to come near, kurban, it's the same word. Kurban does not mean sacrifice. I'm trying to explain the meaning of kurban to you. Okay. நல்ல கவனிங்க. இந்த இடத்துல கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் இருக்குது. ஆனா இந்த கரீப் அப்படிங்கிற சொல்லுக்கும் குர்பான் அப்படிங்கிற சொல்லுக்கும் ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட சேம் பதம் தான் வருது. இந்த கரீப் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, கிட்ட நெருங்கி வருவது. Coming near to me. கிட்ட நெருங்கி வருவது என்று அர்த்தம். So the word for sacrifice is zabah. It's a different word altogether. God is saying, Karib ana, if anyone wants to come near to me, come close to me, he needs to do a korban. The word korban, karib, also means the inner portions of you, your innards, your deep inner things of you. That's karib. இந்த கரீப் அப்படிங்கிற சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் வருது. ஒண்ணு வந்து என் கிட்டே ஒரு கிட்ட நெருங்கி வருவதுங்கிற கரீப் அப்படிங்கிற சொல்லுக்கு வருது. இந்த கர்பான் அப்படின்னா கிட்ட நெருங்கி வரவ பலி செலுத்தணும் அப்படிங்கிற சொல்லுக்கு வருது. இந்த கரீபுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நமக்கு உள்ளாக இருக்கிற ஆழமான விஷயங்கள் அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொள்ளுகிறது. And that which you give to come close becomes your approach present or korban. அதாவது உங்களுடைய உள்ளான விஷயங்களை கொண்டு தேவனிடத்துல நெருங்கி வரும் பொழுதே அது பலி செலுத்துவதற்கு நிகராக இருக்கிறது. So effectively God is saying, I want the inner portions of you opened out, transparent, offered to me as an approach present, and therefore you can come closer and closer and closer to me. தேவன் என்ன சொல்றனால நன்றாக கவனியுங்கள், மிக அழகான சத்தியம். என்ன சொல்றாரு, ஒருவன் என் கிட்ட வந்து நெருங்கி நிக்கணும்னா அவனுடைய ஆழமாக இருக்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படையாக திறந்து தேவ சமூகத்திலே அது எல்லாவற்றையும் பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனிடத்திலே இன்னும் அதிகமாக அவன் நெருங்கி வருகிறான். Now, if you all remember, I told you all very, very early that during the creation story, when God created Adam, he created Adam in the spiritual realm, but he formed Adam from the earth. நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன், இப்பவும் நான் சொல்ல போற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தேவன் ஆதாமை படைத்தார். தேவன் ஆதாமை படைக்கும் பொழுது அவன் ஆவிக்குள்ளான இடத்திலே தேவன் அவனை படைக்கிறார். இருந்தாலும் பூமியிலே அவனை உருவாக்குகிறவராக இருக்கிறார். What comes from the earth is the nefesh behema. It's the animal soul. It's the animal physical body that you are. பூமியில இருந்து எடுக்கிறது தான். இப்போ விலங்குகளுக்கு எப்படி மாம்சம் இருக்குதோ அதே போன்ற மாம்சம் தான் நமக்கு இருக்குது. அது பூமியிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கிறது. And God is saying, when you bring a bull, a sheep, or a goat, or a cow, he's trying to tell you, you will bring the animal that you are, that which belongs to the earth, and you will sacrifice it as an approach present to me. இப்போ என்னிடத்துல நெருங்கி வந்து இந்த பலியை செலுத்துறதுக்கு என்ன அர்த்தம் கர்த்தர் சொல்றாருன்னா, அவன் ஆட்டு மந்தையிலையோ மாட்டு மந்தையிலையோ மிருகத்தையோ அப்படி எடுத்து வரும்போது அவன் பூமிக்குரிய பங்கை அந்த மாம்சத்தை எடுத்துட்டு தேவனிடத்தில் பலி செலுத்துவதற்கு நெருங்கி போகிறான். Now read verse 2 again properly and understand it properly, which I'm trying to tell you. இப்ப இரண்டாம் வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். இதை படித்து விட்டு இன்னும் நன்றாக இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால்
மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். He's not telling you to offer animals as sacrifice. He's telling you to offer yourself, the animal self of you, as a living sacrifice to God. இப்போ இந்த இடத்துல ஆட்டு மந்தையோ மாட்டு மந்தையோ பலி செலுத்துறதுக்கு கொண்டு வந்து நேரா கொடுக்கணுங்கிற அர்த்தத்தை விட, உனக்குள்ளாக இருக்கிற விஷயங்களை நீ வெளியே எடுத்து வந்து பலி செலுத்தணும் அப்படிங்கறதை தேவன் இந்த இடத்துல காண்பிக்கிறவராக இருக்கிறார். So in the Hebrew context, this thing is called korban chai, a living approach present to God. இது எபிரேய மொழியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜீவ பலியாக தேவனிடத்திலே நெருங்கி வந்து ஒப்பு கொடுப்பது அப்படிங்கிற அர்த்தத்துக்களே வருகிறது. Now friends, please open with me to the book of Romans chapter 12. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். And I want you to read verse 1. வசனம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12:1. Yes. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. Paul is telling us exactly what God is telling us in the book of Leviticus. தேவன் இந்த லேவியராகம புத்தகத்திலே என்ன சொல்லுகிறாரோ அதை தான் பவுலும் இந்த ரோமர் 12:1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். The basis of the gospel of the salvation of your soul is in the book of Leviticus we just read. Now this is a love story between God and you. இந்த புத்தகத்திலே சொல்லப்படுகிற, please can you come again more, the first thing you are very beautiful. The basis of the gospel is in the book of Salvation. Leviticus. Salvation is in the book of Leviticus, and Paul is very clearly telling us this. இந்த ரட்சிப்பின் அடிப்படை, இந்த ரட்சிப்பினுடைய அடிப்படை சுவிசேஷம் ரோமர் புத்தகத்திலும் இருக்கிறது. இதனோட அடிப்படை சுவிசேஷம் லேவியராகம புத்தகத்தில் இருக்கிறதை பவுல் இந்த இடத்துல மேற்கோளிட்டு காண்பிக்கிறார். So I'm going to put it in very simple language. God gave Moses a blueprint, a process, a way that if any man wants to come close to God, or wants to approach God, he gave them a way of how he needs to come back to him. கர்த்தராகிய தேவன் மோசேயை கொண்டு இந்த வரைவு குறிப்பை நம்மிடத்தில் அழகாக காண்பிக்கிறார். எப்படின்னா, ஒருவன் என்னிடத்திலே நெருங்கி வர வேண்டும் என்றால் இந்த வழியிலே, இந்த சிந்தையிலே, இந்த விதமான நடக்கையிலே செய்யும் பொழுது அவன் என்னிடத்தில் அதிகமாக நெருங்கி வருகிறான் என்று காண்பிக்கிறார். Now to be a living sacrifice, it means to slaughter your animal self, slaughter your lusts, your greeds, all the evil things that are in your flesh. That needs to be put on the altar and slaughtered, and then you will be a living sacrifice to God. இந்த இடத்துல ஜீவ பலி என்று சொல்லப்படும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற மிருகத்தனமான மாம்சத்தை காண்பிக்கிறதான பேராசை, விக்கிரகாராதனை, வைராக்கியம், பொருளாசை, கோபங்கள், இந்த மாதிரி மாம்சத்துக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல எடுத்துட்டு வந்து அந்த சமூகத்துல நின்று அதை அப்படியே துண்டு துண்டாக வெட்டுவது, பலியாக வெட்டி அந்த காரியங்களை, மாம்சத்துக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து செய்வதுதான் ஜீவ பலி. God gave this way to Moses at Mount Sinai, but nobody understood it completely. Nobody knew how to live it, and nobody knew how to perfect their lives according to the Torah that God gave Moses. மோசேனிடத்திலே இந்த சீனாய் மலையிலே தேவன் கொடுத்த அந்த நியாய பிரமாணங்களையும் கட்டளைகளிலும் இந்த விதமான காரியங்களை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். இப்படித்தான் வழி என்று தேவன் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் ஒருவருமே அதை புரிந்து கொள்ளவில்லை, ஒருவருமே அந்த பூரணமாக்குதலுக்கு வரவில்லை. எந்த விஷயத்தையும் அவர்கள் ஆழமாக அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். But let me put it this way. No man was capable or able to perfect this process. இது வேறு விதமாக சொல்லலாம், எந்த மனுஷனும் இந்த விதமான சத்தியத்தை கற்றுக்கொண்டு இதனுடைய முழுமையாக்குவதற்கான அந்த ப்ராசஸ்க்குள்ளே யாரும் வரவில்லை. Because of which we have John 3:16 which says, for God so loved the world that he gave his only begotten son, that whoever should believe in him shall not die but have everlasting life. And it is his son Jesus Christ who came and took this process, perfected it for you and me,
and therefore completed the Torah that God gave Moses. இதனாலதான் தேவன் என்ன செய்யறாரு? யோவான் 3:16 பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த குமாரனையே பூமிக்கு அனுப்புகிறார். அவர் என்ன செய்கிறார்? இந்த விதமான ஜீவ பலியை தன்னுடைய வாழ்க்கையில முற்றிலுமாக வாழ்ந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியாகி மோசே கொடுத்த அந்த மோசேக்கு தேவன் கொடுத்த நியாய பிரமாணங்களை நிறைவேற்றுவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். From the moment Jesus was born in this world as a small child, his life of self-sacrifice started till it reached the cross. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த அந்த நொடியிலிருந்து இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் வரைக்குமான அந்த காரியம், அந்த ஜீவ பலியானது அப்பொழுதே துவங்க ஆரம்பித்து விட்டது. அவர் இந்த பிறந்த நொடியிலே இந்த ஜீவ பலி துவங்குச்சு, சிலுவையிலே மரிக்கும் வரை அது தொடர்ந்தது. And he done and he perfected this process that no man was able to do ever. எந்த மனுஷனும் இதுவரை செய்ய முடியாத அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து முற்று முழுவதுமாக பூரணமாக அதை நிறைவேற்றி முடித்தார். And then when he finished and he completed the process, he says, I have overcome the world. Be of good cheer. இயேசு சொல்றாரு, அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்றாரு. Now, if you'll have this background, that is why God is telling Malachi to tell the children of Israel, remember the Torah of Moses. You are not living according to what I asked you to do. Therefore, I'm going to send Elijah to remind you about Korban Khai. இதத்தான் தேவன் என்ன பண்றாரு? இதத்தான் தேவன் என்ன பண்றாரு? மல்கியாட்ட சொல்றாரு, நீ போயிட்டு இந்த காரியத்தை சொல்லணும், எல்லாருக்கும் நினைவு கூற சொல்லணும். நான் எலியாவுங்கிறவனை பூமிக்கு நான் அனுப்புவேன், அவன் போய் வழிகளை செவ்வைப்படுத்துவான், நேராக்குவான் அப்படிங்கிற விஷயத்தை தீர்க்க தரிசனமா போய் சொல்லுன்னு தேவன் மல்கியாட்ட நினைவுபடுத்த சொல்லுகிறார். So they will all go back to this original blueprint and plan and salvation of humanity, but they never listened and they all lost their way. Therefore, by the mercies of God, the love of God, God sent a son to do it for us. அவர்கள் எல்லாரும் அந்த காரியத்தை எதுவுமே அவங்க நினைவில் கொள்ளவில்லை, எல்லாரும் மறந்து போயிட்டாங்க. அவர்கள் யாருமே அந்த காரியத்தை பூரணப்படுத்தவில்லை. அதனாலதான் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே பூமிக்கு அனுப்பி எல்லா காரியத்தையும் பூரணப்படுத்தி நிறைவேற்றி முடிக்கிறார். But be very careful of this now. இத பத்தி நாம் மிக மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். Do not say that Jesus has done it for me and I don't have to do anything. தயவு செய்து நினைவில் கொள்ளுங்கள், இது எல்லாமே இயேசுதான் நிறைவேற்றி முடிச்சிட்டார்ல, இதுக்கு எனக்கு என்ன வேலை இருக்குதுன்னு நம்ம யாரும் நினைக்க கூடாது. Paul says in Romans 12, I urge you brethren to make yourself as a living Korban Khai every day of your life. இப்போ இதைத்தான் பவுல் ரோமர் 12:1 வலியுறுத்துகிறார். இதை நீங்க ஒவ்வொன்றும் நீங்க என்ன பண்ணணும்? பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கறத இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். If you are not in the process of Korban Khai every day, then you are not fulfilling the golden rule that God has given for all of humanity for the salvation of this world. தேவன் ரட்சிப்புக்கு ஏதுவாக கிறிஸ்துவுக்கு மூலமாக நமக்கு அளித்த ரட்சிப்புக்கு ஏதுவாக ஒவ்வொரு நாளும் இதை நாம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி செய்யாம போயிட்டோம்னா இது எல்லாவற்றையும் நம்ம இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். You have to be in this process, and when you're in this process, then Jesus will hold your hand and say, come, faithful servant, because I have overcome the world, I will be able to teach you also to overcome the world. இதத்தான் இந்த மாதிரி நம்ம இந்த ப்ராசஸ்க்குள்ள இப்படி செயல்படுத்துகிற இந்த விதத்துக்குள்ள நம்ம வரும் பொழுது கர்த்தராகிய தேவன் என்ன சொல்றாரு? உண்மை உத்தம ஊழியக்காரனே என்னிடத்துல வா அப்படின்னு சொல்றாரு. திடன் கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தராகிய இயேசு நம்மை பார்த்து அதை சொல்லுவார். In very beautiful words, Jesus told his disciples, he said, if you love me, pick up your cross daily and follow me. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இதத்தான் தன்னோட சீஷர்களை பார்த்து சொல்கிறார். நீ என்னை நேசிக்கிற அப்படின்னா தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றார். So, my friends, as I told you before, the New Testament, which you all have read, and I'm saying this very humbly with everybody, you all don't know what it is. நான் ரொம்ப தாழ்மையா உங்களிடத்துல தெரிவிச்சுக்கிறேன். நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கிற இந்த மாதிரியான சுவிசேஷ பகுதிகளை நம்ம நிறைய தெரியாம இருக்கிறோம். Please give me a chance to teach you all the right things.
எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இந்த சரியான சத்தியம் என்ன, சரியான சுவிசேஷம் என்ன என்கிறத நான் உங்ககிட்ட சொல்லித்தர ஆசைப்படுறேன். Now when Jesus offered himself as a living sacrifice to the Father accepted it. இதத்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவுக்காக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதை பிதாவும் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார். And when before he ascended to the Father, he told Mary Magdalene, don't touch me because I have not yet gone and offered my living sacrifice to the Father. It has not been accepted as yet. Let me go. And once I go and I offer it to the Father, then all humanity I will be able to take up with me. இதுதான் இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவர்கள் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, என்னை தொடாத, நானும் என் பிதாவின் இடத்துல ஏறி போகவில்லை அப்படின்னு சொல்றாரு. நான் அப்படி ஒருவேளை பிதாவின் இடத்துல ஏறி போய் அந்த இடத்துல போயிட்டு இந்த ஜீவ பலியை அவர் இடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது இங்க கீழ் இருக்கிற எல்லாரையுமே என்ன பண்ணுவேன், பிதாவின் இடத்துல எடுத்துக்கொள்ளுவேன், அவங்க எல்லாருமே பரத்துக்கு வர முடியும்னு சொல்றாரு. If you want to be like Jesus, you have to learn the life he led on this earth and understand this thing called Korban Khai, living sacrifice. Without this, your life is nothing in the sight of God. Absolutely nothing. Your Christianity means nothing. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து இந்த பூமியில இந்த ஜீவ பலியாக நாம் வாழாம, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்காம வாழாம இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்ற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை முற்றிலுமாக அது ஒரு இழக்கப்பட்டதாக, ஒரு வேஸ்டானதாக அது கருதப்படுகிறது. And friends, that's why the Gospel of Mark starts with the beginning of the Besorah, good news of the Gospel of our Lord Jesus Christ. இதனாலதான் மார்க்குமே தன்னுடைய புத்தகத்தை இப்படியாக எழுதுகிறார், தன்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டு சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம துவங்குகிறார். Because he is the author, the finisher, the completer of the process of our faith. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் இந்த காரியத்தை துவங்குகிறவருமாக இருக்கிறார், அதை வழிநடத்துகிறவராக இருக்கிறார், அதை முடித்தவராகவும் இருக்கிறார். Okay friends, so we only studied 3 verses today from the first chapter. அன்பானவர்களே, நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வெறும் 3 வசனங்களை தான் நம்ம பார்த்திருக்கோம். So at this rate, I think we will take 1 year to complete the book of Mark. இப்படியே நம்ம போனோம் அப்படின்னா இந்த மார்க் புத்தகத்தை படிக்கிறதுக்கு 1 வருஷம் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்றேன். I promised you and I told you, if 3 verses, if you study with me the Hebrew context of the New Testament, your life will change. இந்த புதிய ஏற்பாட்டு பகுதிகளை 3 வசனங்களை பார்த்தாலும் புதிய ஏற்பாட்டு பகுதிகளை எபிரேய சிந்தைகளை நாம படிச்சோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை முற்று முழுவதுமாக மாற்றப்பட்டதாக இருக்கும். And I want your life to change. I want to remove you all from all the wrong things you all have learned and give you all the right. உங்களோட வாழ்க்கையில செய்த எல்லா தவறான காரியங்களை விட்டு விலகி நம்மளோட வாழ்க்கை பூரணப்பட்டதாக, வித்தியாசமானதாக, முழுமையானதாக மாறுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். Next Friday we will meet and we'll continue probably another 3 verses which will take us deeper into the subject of the gospel. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையும் நாம் என்ன பண்ணலாம், தொடர்ந்து இந்த அடுத்த 3 வசனங்களாக இருக்கலாம், நாம் என்ன பண்ணலாம், வாரம் இந்த சத்திய பகுதிகளை ஆழமாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இந்த மார்க்கு சுவிசேஷ புத்தகத்திலிருந்து. For today it's enough to study and to learn what we have studied today. I don't want to put too much of pressure on all of you. So good night, shalom, and we will meet next Friday. நம்ம இன்னைக்கு பார்த்த 3 வசனங்களை இன்று நாம் கற்றுக்கொள்வதற்கு, நாம் அறிந்து கொள்வதற்கும் படிப்பதற்கும் மிக போதுமானதாக இருக்கிறது. நாம தொடர்ந்து நம்ம அடுத்த வாரமும் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளலாம். நன்றி.